ஒரு இருமல் சிரப்பு 16 குழந்தைங்களோட உயிரை வந்து பறிச்சிருக்கு. அப்படி என்னதான் அந்த இருமல் சிரப்புல இருந்திருக்கு, எதனால அந்த குழந்தைங்க இறந்தாங்கன்ற மாரி இந்த வீடியோல பார்ப்போம். மத்திய பிரதேஷ்ல இந்த செப்டம்பர் மாசம் நார்மலா இந்த குழந்தைங்களுக்குலாம் இருமல், சளிலாம் வந்திருக்கு. அது ரெகுலரா நடக்கிறது தான். ஏன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுறனால பெரியவங்களுக்கே பிடிச்சிருது. சின்ன பசங்களுக்கும் அந்த மாரி ஆயிருக்கு. சுமாரா ஒரு வயசுலேருந்து 7 வயசுக்குள்ள இருக்க பசங்கலாம் இந்த மாரி ஜலதோஷம் ஆன உடனே பக்கத்துல இருக்க ஒரு கிளினிக்கு போயிருக்காங்க. அந்த கிளினிக் யார் வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பிரவீன் சோனின்னு. அவரு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் டாக்டர். இந்த கவர்மெண்ட் டாக்டர் மோஸ்ட்லி எல்லாருமே அங்க ஷிஃப்ட்ட முடிச்சுட்டு தனியா பிரைவேட்டா ஒரு கிளினிக் வைப்பாங்க. 6 மணிக்கு மேல வைப்பாங்க. இத வந்து கமலஹாசனே இந்த வசூல் ராஜா படம் எடுக்கும்போது டாக்டர் அசோசியேஷன்லாம் வந்து சொன்னாங்களாம், இந்த மாரி நீங்க வசூல் ராஜான்னு பேர் வைக்கக்கூடாது. ஏன்னா டாக்டரா நடிக்கிறீங்க. நீங்க எப்படி அந்த பேரை வைப்பீங்கன்னு. அதுக்கு கமல் சொல்லியிருப்பாரு, எல்லாம் அவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே, எந்த கவர்மெண்ட் டாக்டர் வந்து ஷிஃப்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரைவேட் கிளினிக் வச்சு இல்லாமல் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் அந்த படம் வரும்போதே இந்த இஷ்யூலாம் ரைஸ் பண்ணாரு. நமக்குமே நிறைய தெரியும். நம்ம ஏரியாலே பார்த்தோன்னா நிறைய கவர்மெண்ட் டாக்டர்ஸ்லாம் சைடில் கிளினிக் போட்டு நடத்திட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இவரும் அங்கே கிளினிக் போட்டு நடத்தியிருக்காரு. இது வந்து கவர்மெண்ட் டாக்டர்ஸ்ன்னு இல்லை, பொதுவாக எல்லா டாக்டர்ஸுமே இப்படி தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஷிஃப்ட்டே எப்படின்னு இருக்குன்னா, காலைல 8 to மதியானம் 2:30 வரைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அவங்களோட கிளினிக் போயிடுவாங்க. அதே மாதிரி டாக்டர்ஸ் வந்து ஒரே ஹாஸ்பிட்டலில் மட்டும் வேலை செய்ய மாட்டாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, பட் இன்னொரு ஹாஸ்பிட்டல்லையும் போய் ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு வருவாங்க. அந்த மாதிரி இது நிறைய ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயம் தான். இந்த டாக்டர் பிரவீன் கிட்ட வந்து கன்சல்டேஷன் போயிருக்காங்க. அவர் எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு சிரப் ஒன்று எழுதி கொடுத்துருக்காரு காமனாக. அந்த சிரப்பில் தான் இவ்வளோ பெரிய ப்ராப்ளமே நடந்திருக்கு. அந்த சிரப்பு பேர் பார்த்தோன்னா கோல்டு ரிஃப்னு. ஸோ இந்த குழந்தைங்களாம் இந்த சிரப்பை சாப்பிட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கான். என்னன்னா இந்த குழந்தைங்களோட மூஞ்சிலாம் வீங்க ஆரம்பிச்சிருக்கு, உடம்பெல்லாம் வீங்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த மாதிரி குழந்தைங்க இறந்துமே போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பேரண்ட்ஸுங்களால கண்டுபிடிக்க முடியல எதனால இறக்குறாங்கன்னு. பேரண்ட்ஸ் நினச்சிக்கிட்டாங்க மேபி உடம்பு சரியில்லாமல் இறந்துடுறாங்கன்னு. பட் மகாராஷ்டிராலையும் ராஜஸ்தான்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெத் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸ்டார்டிங்கில் 1 இருந்தது, திடீர்னு பார்த்தா பக்கத்தில் நியூஸ் வருது 3 குழந்தைங்க இறந்துட்டாங்கன்னு. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா செப்டம்பர் 2ஆம் தேதியே சிவம்னு ஒரு 4 வயசு குழந்தை இறங்குது. அந்த குழந்தைய வந்து பெருசாக அவங்க போஸ்ட்மார்ட்டம் எதுவும் ஒத்துக்கல. ஏன்னா சின்ன குழந்தை, அது இதுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டுன்னு அவங்க மேபி இந்த ஃபீவர்னால தான் இறந்துட்டாங்கன்னு விட்டுட்டாங்க. பட் ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாதிரி பக்கத்துலலாம் நியூஸ் வருது, இந்த மாதிரி 3 குழந்தைங்க இறந்துட்டாங்க, 4 குழந்தைங்க இறந்துட்டாங்க அப்படின்றப்ப தான் இந்த போலீஸு கவர்மெண்ட்லாம் இன்வால்வ் ஆகி ஓகே குழந்தைங்க கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, என்ன இந்த குழந்தைங்க கிட்ட காமனாக இருக்குது பார்க்கலாம் அப்படின்றப்போ எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த கோல்டு ஃபீவர் அந்த மாதிரி வந்திருக்கு. பட் எல்லா குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ரிஃப்ன்ற சிரப் தான் குடிச்சிருக்காங்க. சரி இந்த சிரப்பில் தான் ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிச்ச அவங்க வந்து செப்டம்பர் 18ஆம் தேதியும் ஒரு 5 வயசு குழந்தை இறக்குது. அந்த குழந்தைய தான் வந்து அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி என்ன ப்ராப்ளம்னு செக் பண்ணுறாங்க. அப்போ செக் பண்ணும்போது தான் தெரிய வருது அந்த குழந்தைங்க எல்லாருக்குமே பார்த்தோன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு. கிட்னி ஃபெயிலியர் ஆகிறனால என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்புல வந்து அந்த ரத்தம் தான் அந்த யூரினாக கன்வெர்ட் ஆகி போகும். ஸோ அந்த ப்ராசஸை நடக்க விடாமல் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி அவங்களோட உடம்பு வீங்குது. கிட்னியில் ப்ராப்ளம் இருந்தாலே காலெல்லாம் வீங்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மூஞ்சி வீங்கி கால் வீங்கி அந்த குழந்தைங்க இறந்து போகுது. சரி இந்த மாதிரி ப்ராப்ளம் எதனால வந்திருக்குன்னு செக் பண்ணுறப்ப தான் தெரியுது இந்த கோல்டு ரிஃப்ன்ற சிரப்பில் பார்த்தோன்னா DEGன்னு ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணியிருக்காங்க, டை எத்தனைல் கிளைகால்னு. அந்த கெமிக்கல் பார்த்தோன்னா ஒரு 48.6% வந்து இந்த சிரப்பில் இருக்குன்னு. ஆனால் இந்த மெடிக்கல் அசோசியேஷன்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நார்மலாக இந்த கெமிக்கல் வந்து 0.01% தான் ஆட் பண்ணணும். பட் இவங்க வந்து இதை அதிகமாக ஆட் பண்ணது தான் இது மெயின் ரீசன். சரி இந்த டை எத்தனால் கிளைகால் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா இந்த பிளாஸ்டிக்கு, பெயிண்ட்டு இதெல்லாம் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தீவிரமாக இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் தெரியுது இந்த மருந்து எல்லாமே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தான் அவங்களுக்கு போயிருக்குன்னு. தமிழ்நாடு காஞ்சிபுரம் சுங்கச்சத்திரத்தில் பார்த்தோன்னா ஸ்ரீசன் ஒரு ஃபார்மெட்டிக்கல் இருக்குது, அவங்க தான் இந்த மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அவங்க கிட்டேருந்து தான் இந்த சிரப் வந்து போகுது அப்படின்னு. இந்த நியூஸை தெரிஞ்ச உடனே மத்திய பிரதேஷ்லேருந்து தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க, இந்த மாதிரி உங்கள் சர்க்கிளில் தான் இந்த மேனுஃபேக்சர் கம்பெனி இருக்குது, உடனே அதுக்கு ஆக்ஷன் எடுங்கன்னு. உடனே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் போய் அங்கே சோதனைலாம் பண்ணப்போ அவங்க நிறைய சிரப்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இனிமேல் அந்த ஆஃபீஸ்லேருந்து சிரப் எதுவும் சப்ளை ஆகாது அப்படின்ற மாதிரி சேல்ஸ் பேனே போட்டிருக்கோன்னு ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியன் கூட பேட்டிலாம் கொடுத்திருந்தாரு. இந்த அளவுக்கு பிரச்சனை வந்ததுக்கு முக்கியமான காரணமே அந்த சிரப்பில் வந்து ஒரு கெமிக்கல் வந்து அதிகமாக இருந்திருக்கு, இந்த DEG அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி பேசும்போது டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது வேணும்ட்டே பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா எல்லாருமே எல்லா ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியுமே இந்த WHO ஸ்டாண்டர்ட் படி தான் மேனுஃபேக்சரிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ரேராக தான் 1-2 இந்த மாதிரி மிஸ் ஆகிடுது. அது வந்து கண்டிப்பாக ஒரு மேனுஃபேக்சர் பண்ணும்போது நடந்த ஒரு மிஸ்டேக்காக தான் இருக்கும். அது சரியாக டெஸ்ட் பண்ணாமல் விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பப்ளிக்காக ஃபீல் பண்ணும்போது நம்மளே வந்து இப்போ தொண்டை சீரல்னா போயிட்டு டக்குன்னு ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் ஒரு சிரப் கேட்குறோம், அவங்க என்னமோ ஒன்று கொடுப்பாங்க. நம்ம என்ன அவங்க சொன்ன மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த மாதிரி மட்டும்தான் குடிக்க போகிறோம். நம்ம ஒன்றும் கெமிக்கலில் இவ்வளோ இருக்கா அவ்வளோ இருக்கான்லாம்
பார்க்க போகிறதில்ல. பட் இதுக்கு வந்து கவர்மெண்ட் தான் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்துருக்கணும். ஏன்னா 0.01 சேர்க்குற இடத்துல 48.6லாம் வந்திருக்குன்னா அது யாரோ ஒருத்தர் அப்ரூவ் பண்ணாமலையா போயிருக்குன்ற மாதிரி இருக்குது. இப்போ எல்லாருக்குமே என்ன பயமாக இருக்குன்னா அந்த கோல்ட் ரிஃப்ன்றது ஒரு காமனான சிறப்பாக. ஸோ அதை நம்ம நார்மலாக மெடிக்கல் ஸ்டோரில் போய் கேட்டாலே கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ இதை எத்தனை பேர்கிட்ட இருக்குது, எத்தனை பேர் வீட்டில் வாங்கி வச்சிருக்காங்களும் தெரியல. ஏன்னா இப்போ ப்ரொடக்ஷன் பண்ண சிறப்பு பார்த்தோன்னா இந்த மே மாதம் தான் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. மே 2025லேருந்து அதோட எக்ஸ்பைரி டேட்டே பார்த்தோன்னா ஏப்ரல் 27 வரைக்கும் இருக்கான். ஸோ அதை வந்து பார்க்காம இன்னும் எவ்வளோ பேரண்ட்ஸ் வீட்டில் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரில. இனி நம்மளால் புதுசாக வாங்க முடியாது. ஆனால் யாராவது வாங்கி வச்சுருந்தாங்கன்னா அதை யூஸ் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி இப்போ கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது சம்மந்தமாக இப்போ நிறைய விழிப்புணர்வுலாம் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. நிறைய மெடிக்கல் ஷாப்லலாம் வந்து ஸ்டாக் இருக்குது, அதெல்லாம் வந்து அப்படியே நிப்பாட்ட சொல்லியிருக்காங்க. சேல்ஸ்லாம் வந்து கட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட் நியூஸாக வந்து அந்த பிரவீன் சோனி அந்த டாக்டரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிராண்டோட மருந்துகளெல்லாம் நான் கடந்த 10 வருஷமாக ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கேன், இது வரைக்கும் பிரச்சனை வந்ததில்லை. ரீசெண்டாமே நான் 100 குழந்தைங்க மேலே இந்த மருந்தை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படிலாம் சொல்லியிருக்காரு அவர். இனி அவரால் டாக்டராக கண்டினியூ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட லைசன்ஸ்லாம் கேன்சல் பண்ணி அவரை சஸ்பெண்டும் பண்ணிட்டாங்க. அவருக்கு பாவம் இப்போ கிளினிக்கும் போயிருக்கும், அவரோட கவர்மெண்ட் ஜாபும் போயிருக்கும். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நடக்காமல் இருக்கணும்னா டாக்டருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மள மாதிரி நார்மல் பீப்புளுக்கு தெரியாது, என்ன எழுதி கொடுக்குறாங்களேன்னு தெரியாது. டாக்டர் கொடுக்குறாங்கன்னு வாங்குவோம். அதிகபட்சம் நம்ம வந்து அதோட யூசஸ் கூகுளில் போட்டு பார்ப்போம், இதுக்கெல்லாம் யூசஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது நல்ல பிராண்டாக இல்லையான்றது வந்து டாக்டர் கையில் தான் இருக்குது. நான் ஹாஸ்பிட்டல் போகும்போதெல்லாம் பார்ப்பேன், அந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்லாம் வருவாங்க, கும்பலாக உட்காந்துட்டு இருப்பாங்க. டாக்டர் கூப்பிடும்போது பார்த்து அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க மருந்தை வாங்க வைக்கணும். அந்த பர்சன்டேஜுமே டாக்டருக்கு 60%, மெடிசனுக்கு 40% அப்படி தான் போவோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது வந்து டாக்டர் கையில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் என்ன மருந்து சொல்கிறாரோ அதுதான் ஹாஸ்பிட்டலும் வாங்கி வைப்பாங்க. அவங்களுக்கு தான் இது முக்கியமான ரோல் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நியூஸ் வந்து இப்போ மத்திய பிரதேஷ்லையும் ராஜஸ்தான்லையும் பயங்கரமாக பூம் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து தமிழ்நாட்டுமே அது பாதிச்சிருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் தான் மேனுஃபேக்சர் ஆயிருக்கு. இங்கேயுமே அந்த சிறப்புக்குலாம் வந்து சேல்ஸ் பேன் போட்டாங்க. இந்த நியூஸை பார்க்கும்போது இதே மாதிரி தான் பார்த்தோன்னா 2023 இந்த காம்பியான்ற ஒரு கண்ட்ரியில் பார்த்தோன்னா 70 குழந்தைங்க வந்து இறந்துருச்சான். அதுக்கு முக்கியமாக என்ன ரீசன்னு பார்த்தா இந்தியாவிலேருந்து ஒரு 4 காஃப் சிரப் போயிருக்கான். அதுலேயும் பார்த்தோன்னா இதே கெமிக்கல் இந்த டை எத்தினால் கிளைக்காலால் தான் அந்த அத்தனை குழந்தைங்க இறந்ததுன்னு அவ்வளோ பெரிய நியூஸ் ஆச்சு 2023. அது இப்போ திரும்பி அதே மாதிரி நடந்துட்டு இருக்கு. இதை வந்து கவர்மெண்ட் தான் கண்டிப்பாக நெசசரி ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா நம்மளால் பொதுமக்களால் ஒன்றும் முடியாது. நம்ம வந்து உடம்பு சரியில்லைனாலே குடுகுடுன்னு டாக்டர் கிட்ட போவோம். நமக்கு வந்து டாக்டர்ஸ்லாம் அட்வைஸ் பண்ணுறது என்னன்னா, இந்த மாதிரி செல்ஃப் மெடிகேஷன் எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, நீங்களே வந்து நமக்கு உடம்பு சரியில்லை ஒரு 4 மாத்திரை வாங்கி சாப்பிடணும்னு பண்ணாது, பேராசிட்டமால் டோலோ அந்த மாதிரி பண்ணாமல் அட்லீஸ்ட் டாக்டரை போய் பாருங்கன்னுவாங்க. ஆனால் நம்ம யோசிப்போம், டாக்டர் போனால் 300 ரூபாய் ஆகும், மெடிக்கல் போனால் 100 ரூபாயில் முடிச்சிக்கலான்னு ஃபஸ்ட்டு நம்ம மெடிக்கலில் தான் ஓடுவோம். சில மெடிக்கல் ஷாப்லேயே பார்த்தோன்னா நம்ம போய் ஒன்று கேட்போம், ஃபோட்டோலாம் காமிச்சா நான் இது இருக்கான்னு கேட்டால் அது இல்லை, அதே மாதிரி வேற ஒன்று இருக்குது பரவாயில்லையான்னுவாங்க. நமக்கு சிறப்பு வந்தால் போதும், நம்ம வாங்கி குடிச்சிட்டு வந்துடுவோம். அதனால் வந்து இது பப்ளிக்கும் கொஞ்சம் அவேராக இருந்து கவர்மெண்ட்டும் ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன்ஸ் எடுத்தால் தான் நெக்ஸ்ட் இந்த மாதிரிலாம் நடக்காமல் தடுக்க முடியும். இப்போ வந்து மத்திய பிரதேஷோட சிஎம் மோகன் யாதவ் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு 4 lakhs காம்பன்சேஷனாக கொடுத்துருக்காரு. அந்த 4 lakhs வந்து அந்த குழந்தைங்களை திரும்பி கொண்டு வர முடியாது, பட் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு வந்து அது கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஃபண்டாக இருக்கும். இந்த மாதிரிலாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் ஒரு கும்பல் இருப்பானுங்க, இந்த சரியான டாக்டராகவே படிக்காமல் அவனுங்களே ஒரு போர்டை போட்டு கிளினிக் வச்சு அதில் நிறைய பிரச்சனையாகி மாட்டினவங்களாம் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பப்ளிக் நம்மளால் எப்படி ரியாக்ட் பண்ண முடியும்னு தெரியல. கவர்மெண்ட் தான் வந்து இவங்களுக்கு லைசன்ஸ் இருக்கா, இவங்க கரெக்டான ஃபிசிஷியனா அப்படின்ற மாதிரி செக் பண்ணாங்கன்னா பப்ளிக் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற யாராவது பேரண்ட்ஸ் நீங்கள் குழந்தைங்களுக்கு காஃப் சிரப் வச்சுருந்தீங்கன்னா அதில் அந்த கெமிக்கல் டை எத்தனாலிக் எவ்வளோ இருக்குன்ற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் பிரச்சனை வந்தால் நம்ம தான் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். நீங்கள் இந்த காஃப் சிரப் இஷ்யூவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லைனா நீங்கள் செல்ஃப் மெடிகேஷன் எடுப்பீங்களா, இல்லைனா நான்லாம் டாக்டர் கிட்ட போயிடுவேன் பாண்டுவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.